நம்ம தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவிலேருந்து இன்றைக்கி ட்ரெய்லர் அப்டேட் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஒரு புது போஸ்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. படத்தில் இருக்க எல்லா மெயின் கேஸ்ட்டையும் வச்சு இந்த போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்கறதுக்கு செமையாகவே இருக்குது. நம்ம தளபதியோட டிஏஜிங் லுக்கை ஸ்பார்க் லிரிக் வீடியோவில் நிறைய பேர் ட்ரால் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த போஸ்டரில் செம்ம மாசாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவியில் அவுட்புட்டும் இதே மாதிரி தான் இருக்கும் போல். இந்த போஸ்டரில் மைக் மோகன், பிரசாந்த், லைலா எல்லாருமே இருக்காங்க. ஸோ மைக் மோகனோட லுக்கு பார்க்கறதுக்கும் செமையாகவே இருக்குது. கோட்டோட ட்ரெய்லர் August 17 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும்னு இப்போ நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி விகடன்லேருந்து வெங்கட் பிரபுவோட இன்டர்வியூ வந்துருந்துச்சு. அதில் சில மூவி ஸ்டில்ஸையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தவங்களுக்கு இல்லை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கோட்டோட பிளாட் என்ன மாதிரி இருக்க போது, எதுக்காக டிஏஜிங் பண்ண விஜய் வராரு அப்படின்றதெல்லாம். ஸோ இதே மாதிரி சேம் பிளாட்டில் நம்ம கமல்ஹாசன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் ஒரு கைதியின் டைரி. இந்த படத்தை ஒரு ரீவாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோட்டோட ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கோட்டோட ட்ரெய்லர் என்ன மாதிரி இருக்க போது, வெங்கட் பிரபு என்ன மாசான சம்பவத்தெல்லாம் உள்ளே இறக்கியிருக்காருன்றதை வெயிட் பண்ணி பார்த்துருவோம். சிவகார்த்திகேயனோட அமரன்லேருந்து மேக்கிங் இன் ஆக்ஷன் இப்போ ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வர போர் செல்லும் வீரனோட சாங்கும் நல்லா இருந்துச்சு. கமல்ஹாசன் தான் அந்த சாங்கை பாடியிருக்காரு போல். அமரன் பிளான் பண்ண மாதிரி தீபாவளி ரிலீஸ் October 31 அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு இந்த வீடியோவிலே போட்டிருக்காங்க. ஸோ அமரனோட ரிலீஸ் 100% கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ரங்கூன் படத்தை டைரக்ஷன் பண்ண ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி இந்த படத்தில் லீடாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. நானியோட சரிபோதா சனிவாரம் சூர்யா சாட்டர்டே ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு செம மாசாக டீசெண்டாக இருக்குது. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாகவும் இருக்குது. நானி நடித்த படங்களில் எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு கேட்டால் எல்லாருமே அவர் நடித்த எல்லா படமும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் அப்படி. பட் எனக்கு பர்சனலாக அவரோட ஆக்டிங்கில் 3 படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒன்று கேங் லீடர், இன்னொன்று ஜெர்சி, இன்னொன்று அடடே சுந்தரா. இந்த 3 படங்களுமே டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும். பட் கேங் லீடர் ஒரு ஃபன் ஃபில்டு ரொமான்டிக் கேங்ஸ்டர் மூவி. அதே மாதிரி தான் இந்த சரிபோதா சனிவாரமும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ரைட் பண்ணிட்டாலே போதும். ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாலே இந்த கமர்ஷியல் மூவி நல்லா சக்ஸஸ் ஆகும். பட் இந்த மூவி டீம் ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதர் லாங்குவேஜஸில் டப் பண்ணியோ இல்லை அதர் லாங்குவேஜில் எந்த ஒரு அப்டேட்டுமே விடலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மூவி ரிலீஸ் ஆகிற நெக்ஸ்ட் வீக்கே நம்ம தளபதி விஜயோட கோட் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருமே இந்த படத்தை தமிழ்நாட்டில் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. மோஸ்ட்லி இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி தான் நியூஸஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் யாருமே இந்த படத்துக்கான தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷனை ஓகே பண்ணவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சூர்யா சாட்டர்டேவை தமிழ்நாட்டில் யார் ரிஸ்க் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்றத. அடடே சுந்தரா படத்தை டைரக்ஷன் பண்ணவே காத்திரியா தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வர August 29 அன்றைக்கி இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. சூரிய அனாபன் லீடாக ப்ளே பண்ணுற கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெய்லர் எனக்கு ஓகே டு டீசென்ட் லெவலில் இருந்துச்சு. கூழாங்கல் படத்தை நான் எந்த ஒரு மீடியத்தில் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இந்த கொட்டுக்காளியும் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. கூழாங்கல் படத்தோட பிளாட்டே ரொம்ப சிம்பிள் தான். அப்பா அவரோட பையனை கூட்டிகிட்டு அம்மா எங்கே இருக்காங்க, எந்த ஊருக்கு போயிருக்காங்க, அவங்கள திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. இதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்கிரிப்டே. இதை ஒரு 1.5 hours சூப்பராகவே வினோத் ராஜ் காட்டியிருப்பார். இந்த கொட்டுக்காளி அந்த மாதிரி தான் இருக்கும் போல். பட் இந்த படத்தில் நம்ம சூரிக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் கலந்த மாதிரி ரோல் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் சூரி முன்னாடி லீடாக ப்ளே பண்ண விடுதலை, கருடன் இந்த 2 படங்களை மைண்டில் வச்சுட்டு போய் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துடாதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். கொட்டுக்காளி பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் கூழாங்கலை பார்க்க வேண்டியது ரொம்ப மஸ்ட். ஏன்னா அந்த படத்தை பார்த்தா தான் வினோத் ராஜோட படம்னா இப்படி இருக்கும், இந்த படம் இந்த மாதிரி ஒரு மீட்டரில் தான் போகும்னு நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேட்டரில் போய் கொட்டுக்காளியை பார்க்கலாம். வர August 23 அன்றைக்கி இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஏகேயோட விடாமுயற்சி படத்தோட சென்னை ஷெட்யூல் இனியோட முடிய போகுதுன்ற மாதிரி நியூஸஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழோட அடுத்த சீசனில் விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக வருவாருன்ற மாதிரி சோஷியல் மீடியாஸில் இப்போ நியூஸஸ் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. உங்களுக்கு யார் பிக் பாஸ் தமிழோட அடுத்த சீசனில் ஹோஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீனு ராமசாமி அடுத்து டைரக்ஷன் பண்ணுற படம் தான் கோழிப்பண்ணை செல்லதுரை. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். யோகி பாபுவும் ஏகனும் இந்த படத்தில் லீடாக ப்ளே பண்ணுறாங்க.